உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேயர்களே, நிகழ்காலம் நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்கிறேன். நிகழ்காலம் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு அப்பால் பொதுவாக நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, நடப்பவை, நடந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தொகுக்கின்ற நிகழ்காலம் நிகழ்ச்சியில் தற்போது முக்கியமாக நோக்கப்படுகின்ற விடயம் தொடர்பாக இன்றைய நிகழ்காலம் ஆராய இருக்கிறது. இன்றைய நாள் எங்களோடு நிகழ்காலம் நிகழ்ச்சியிலே எம்மோடு இருக்கிறார் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம் திரு ரவி. வணக்கம். வணக்கம். இப்பொழுது பொதுவாக ஊடகங்கள் வாயிலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், அதுவும் இந்திய ஊடகங்கள் கோடிட்டு காட்டி இருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளரோடு உரையாடுவதற்காக அழைத்து வந்திருக்கிறோம். அதாவது புலம்பெயர் மக்கள் மற்றும் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் எவ்வளவு தூரம் தாயகத்தினுடைய விடிவு தொடர்பாக தங்களுடைய ஈடுபாட்டை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், அல்லது அதை தாண்டி புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்பு அதில் எவ்வாறு இருக்கிறது, தாயக மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது, இந்த விடயங்கள் தொடர்பாக அண்மையிலே பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர், அது மட்டுமல்லாமல் சர்வதேச தொடர்பாளராக இருக்கின்ற திரு கனா நிர்மலன் அவர்கள் உரையாற்றியமை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வெளியாக இருக்கிறது. அதுவும் அவர் குறிப்பிட்ட கருத்து தொடர்பாக அந்த கருத்திலே உண்மையான நிலைமை என்னவாக இருக்கும் என்பது குறித்த கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய பல ஊடகங்கள், அதுவும் உலகளவிலே ஈர்க்கப்படக்கூடிய பல ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அந்த செய்தி குறித்ததான உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம். சரி, சொல்லுங்கள். அந்த செய்தியிலே, அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற செய்தி, அதனை தாண்டி வருகின்ற இன்னும் பல ஊடகங்கள் இது குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை பிரித்தானிய தமிழர் பேரவை எவ்வாறு நோக்குகிறது? முதலாவது, இந்த சர்ச்சையுடைய மூல காரணமாக பிரித்தானிய தமிழர் பேரவை சேர்ந்த கனா நிர்மலன் இந்த அரசியல் தீர்வு முக்கியம், ரியலிஸ்டிக்கானது, தமிழீழம் அல்ல என்ற ரீதியிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி துணுக்கை வெளியிட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டுமல்ல, அங்கே அது ஒரு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், பத்திரிகையாளருடைய மாநாடு. அது ஹை ப்ரொஃபைலான இந்தியா முழுவதும் வரக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளருடைய சந்திப்பாடு, சாதாரண நிகழ்ச்சி அல்ல. அந்த நிகழ்ச்சியிலே இவர் சென்றது அங்குள்ள மக்களை வென்றெடுக்கவும், அங்குள்ள மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை, புலம்பெயர் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இந்தியாவிடம் என்ற செய்தியை அளிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அங்கே அவருடைய அந்த நிகழ்வு அரேஞ்ச் பண்ணப்பட்டது. இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அங்கே தமிழத்தை கைவிட்டு விட்டார் என்று சொல்லப்படுவது அதன் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் இப்போ இவங்களுடைய இந்த டிவி மூலமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உறவாட வந்திருக்கிறோம். முதலாவது முக்கியமானது என்னென்று சொன்னால், ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது தமிழீழம், எங்களுடைய தனி தமிழீழம் என்ற இலட்சியத்தை கைவிட வேண்டும் என்று சொல்வதற்கு. அது உறுதியான நிலைப்பாடு பிரித்தானிய தமிழர் பேரவை. இந்த புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஒரு மிகப்பெரும்பாலான மக்கள் இதில் எவ்வளவு பேஷனேட்டாக ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இந்த பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த கருவை, அதாவது நாங்கள் 2008ஆம் ஆண்டு அளவிலே இதனை, அதாவது இந்த புலம்பெயர் நாட்டில் உள்ள மக்கள் தமிழீழம் என்பதை ஆதரிக்கிறார்களா என்ற விடயத்தை நாங்கள் அறிய ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ரீதியில் நாங்கள் தான் முதல் இந்த கருவை, அதாவது ரெஃபரண்டம் என்ற கருவை உருவாக்கி நாட்டிலே தொடர்பு கொண்டு அவருடைய அனுமதி எடுத்து ஒரு ரெஃபரண்டம் என்று செய்வதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் 2008ஆம் ஆண்டு அதுக்கான ஒரு கமிட்டியை போட்டு எங்கள் மக்கள் தாயத்து மக்களை போல பெரும்பாலான மக்கள் இந்த தமிழிடம் எங்களுடைய நாட்டை மீளெடுக்கணும் என்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு அமைய அந்த மீளெடுக்கணும் என்ற அந்த தீர்மானத்தை உறுதியாக இருக்க காட்ட வேண்டிய ஆர்வத்தில் அதை செயல்பட்ட போது அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் காரணமாக, தாயத்தில் நடந்த சம்பவங்கள் காரணமாக நாங்கள் அதனை ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டது. முதன்மையான விஷயமாக அதனை அன்று செய்ய முடியாமல் போனாலும் பிறகு 2010ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி
இந்த நாட்டிலே பிரித்தானியாவிலே அன்று ஏன் செய்ய முடியாமல் போனது? உங்களுக்கு தெரியும், அந்த அடுத்தடுத்து நடந்த ஒவ்வொரு நாளும் நடந்த படுகொலைகளை நாங்கள் பாராளுமன்ற சதுக்கத்திலும் ஏனைய இடங்களிலும் தொடர்ச்சியாக எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய செயல்பாடு பல அமைப்புகளின் செயல்பாடுகள், தனிநபர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்த வேலைகள் வந்து எங்களுக்கு அந்தளவு பெரிய ஒரு ரெஃபரண்டத்தை நடத்தி முடிப்பதற்குரிய வசதியையோ அல்ல வாய்ப்பையோ அளிக்கவில்லை என்றால் படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது எங்களால் அந்த வாய்ப்பை வழங்க முடியாது. ஆனால் அந்த எல்லாம் 2009 மேய்க்கு பிறகு திரும்ப அதனை நாங்கள் எடுத்து ஜனவரி மாதம் நாங்கள் செய்த அதாவது நாங்களும் ஏனைய அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து முக்கிய பங்காற்றிய பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த நாட்டிலே எல்லா மக்களிடம் அதை எடுத்து சென்று கிட்டத்தட்ட 99.3% மக்கள், இந்த வாக்களித்த 99.3% மக்கள் தமிழீழம் என்பதற்காக ரெஃபரண்டத்திலே எஸ் என்று வாக்களித்தார்கள். ஆக 186 வாக்குகள் எதிராக விழுந்தன. மொத்தமாக விழுந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 65,000 வாக்குகள். அந்த மேண்டேட்டின் அடிப்படையிலும் நாட்டிலே ஏற்கனவே எங்களுடைய மக்கள் வழங்கிய மேண்டேட்டின் அடிப்படையிலும் தான் பிரித்தானிய தமிழர் பேரவை செயல்படுகிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையோ அல்லது அதில் இருக்க செயல்பாடுகள், முக்கிய செயல்பாடுகள் யாருமே வந்து அதனை விலகி விட்டு போக முடியாது, செய்யவும் முடியாது. இவ்வாறு போகின்ற பட்சத்தில் ஏன் பிரித்தானிய தமிழர் பேரவையின் முன்னால் கேள்விகள் அல்லது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது? காய்த்த மரத்துக்கு கல்லடிகள் கூட. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ அர்ப்பணிப்புடன் எத்தனையோ செயல்பாட்டாளர்கள் எல்லா அமைப்புகளும் வேலை செய்கிறார்கள். குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை பல விஷயங்களில் இன்றைக்கு ஒரு முன்னணியில் நிற்கிறது. அப்படியான செயல்பாடுகள் வர அந்த பிரித்தானிய தமிழர் பேரவை ஒரு ரோட் மேப்பை வைத்து திட்டவட்டமான நகர்வுகளை 5-6 வருஷத்துக்கு மேலே எதிர்ப்பு கூறி அதனை செயல்படுத்தி கொண்டு போகிறது. அது சொல்கிறபடி அதனுடைய செயல்பாடுகள் இருப்பதும் அந்த செயல்பாடுகள் மூலம் சர்வதேச சமூகத்தை அதனால் அசைக்கக்கூடியதாக இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். இதில் சில தனிநபர்களுடைய குற்றச்சாட்டுகள், இது நான் சொல்ல அமைப்பு ரீதியாக இல்லை, சில தனிநபர்களுடைய குற்றச்சாட்டுகள் தான் இங்கே பிக்கப் பண்ணப்படுது. இல்லை, குற்றச்சாட்டுகள் என்பதற்கப்பால் ஒரு அமைப்பு சார்ந்து பல விமர்சனங்கள் இருப்பது ஒரு சாதாரணமான விடயம். அது நகர்த்தி செல்வது என்பது கடுமை என்றாலும் அண்மையிலே கோடிட்டு காட்டியிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது புலம்பெயர் மக்களுக்கு இந்த தாயக மக்களுக்கு கிடைக்கின்ற தீர்வு தொடர்பாக எந்த விதமான காத்திரமான பங்களிப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ள முடியாது, புலம்பெயர் மக்கள் அதிலே சம்பந்தப்பட்டு கொள்ள முடியாது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த விடயத்தை கோரிட்டு காட்டியிருக்கிறது. அண்மையிலே கனா நிர்மல் அவர்கள் உரையாற்றியவை தொடர்பாக அந்த விடயம் உண்மையா? அந்த விடயம் நடந்திருந்தால் அது ஏன்? அல்ல, அது தவறானது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள் பொதுவாக ஒவ்வொரு ஊடகத்தின் பொலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் செய்யும். அது நடந்ததே அப்படியே போடுவது என்று எல்லா ஊடகங்களையும் சொல்ல முடியாது. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவருடைய வரலாற்றிலேயே தனி தமிழீழம் என்ற எங்களுடைய வேட்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் அவர்கள் சிறிதும் இடம் கொடுப்பதில்லை. அந்த ரீதியில் இந்த விஷயம் கையாளப்பட்டிருக்கிறது. அதை விட உங்களுக்கு பல ஊடகங்கள் இதில் வந்து கலந்து கொண்டுள்ளன. அதிலே வந்து எங்களுடைய இதில் நீங்கள் இதை மட்டும் பார்க்கிறீர்கள், தினமணியில் வந்த ஆர்டிக்கிளை பாருங்கள் அல்லது டேக்கான் குரானிக்கில் வந்ததை பாருங்கள். இந்த சர்ச்சைக்கு அங்கே இடம் இல்லை. அது தெளிவாக சொன்ன விஷயங்கள் ஆக பிக் அண்ட் சூஸாக சம்பந்தம் இல்லாமல் அங்கும் இங்கும் எடுத்து போடப்பட்ட விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, நிச்சயமாக ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் மட்டுமே இல்லை, ஒரு தாய கனவுடன் வேலை செய்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு தேசியவாதியை நாங்கள் புரிந்து கொள்ள, இங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தோம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற ஊடகத்திலே சில ஊடகங்கள் தங்களுடைய நாட்டுடைய தேவையை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழீழத்தை அதை மறுதளிப்பதற்கான சகல வேலையும் செய்யும். அது அவர்களுடைய நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இப்போது அவர் அதிலே ஒரு கட்டத்தில் நான் அவருடன் கதைத்தேன். அவர் கதைத்த சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு சொன்னவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கே உரையாட வந்திருக்கோம். முக்கியமான ஒரு விடயம், அதாவது ஒரு ஊடகம் வெளியிட்டு இருக்கிறது என்பதற்காக அல்ல இந்த விடயம். அதுவும் ஒரு உலகளவிலே பேசப்படுகின்ற ஒரு ஊடகம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்றாலும் நீங்கள் அதை மறுக்கிறீர்கள். மறுத்தால் உண்மையில் அவர் என்ன பேசியிருக்கிறார்? அவர் அந்த பேட்டியிலே அனைத்து தமிழர்களின் கனவு தமிழீழம் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அனைத்து தமிழர்களுடைய கனவு தமிழீழம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அதாவது விடுதலை புலிகளில் பலமாக இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஏகோபித்த குரலாக இருந்தார்கள். ஆனால் இன்று கற்பழிப்பு கொலைகள் நடக்கின்றன.
தமிழர்களை அழிவுக்கு ஆளாக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த நாட்டிலே ரிஸ்க் எடுத்து பல விஷயங்களை அந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் துணிந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று சில விஷயங்களை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்னென்று சொன்னால், அதாவது இந்த குறிப்பான இந்த அதாவது எங்களுடைய தமிழர்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய தீர்வை இந்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை வழங்க வேண்டும், தமிழர்களுடைய தேவை ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். மற்றது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் பொது வாக்கெடுப்பு ஒன்றை கேட்டிருக்கிறது. டிஎன்ஏ அதை கேட்கவில்லை என்ற ஒரு கேள்விக்கு அவர் தெளிவாக சொல்கிறார். டிஎன்ஏ அங்கே கலைக்க முடியாது, அவர்கள் 6வது திருத்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். ஆனால் டயஸ்பரா தான் அதை ஜனநாயக வழியில் தமிழர்களுக்கு நேஷன்ஹுட், அதாவது தமிழர்களுக்கு என்ற ஒரு நேஷன்ஹுடை கதை விரும்புகிறோம். நாங்கள் தீவிரவாதத்தை கோரவில்லை, ஆனால் தமிழர்களுக்கான நேஷன்ஹுடை விரும்புகிறோம் என்று இப்படி பல்வேறு விதமாக அவருடைய பேட்டியை சொல்லிக்கொண்டு போகிறார். அந்த பேட்டி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது வெறுமனே மனித உரிமைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் தவணையானவர்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகிறது. இதிலே எங்கே இடர் பட்டு நிற்கிறேன். நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை மட்டும் கோட் பண்ணுவது சரியல்ல. அங்கே ஏற்கனவே வந்த செய்தி துணிக்க நறுக்குகளை பார்த்தீர்களானால் ஏனைய ஊடகங்களையும் வந்திருக்கிறது, அதில் இந்த பிரச்சனை வரவில்லையே. ஆகவே ஒரு ஊடகமாக இருந்து அவர்கள் தவறிழைத்திருக்கின்றார்கள் என்று சொல்றீங்களா? அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போகும்போது முன்னுக்கு பின் முரண்பாடாக சில விஷயங்களை எடுத்து செய்திகளை தொகுப்பதில் நிபுணத்துவமாக செய்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த நாங்கள் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது பிரித்தானியா எப்படி இங்கே இந்த நாட்டிலே ஸ்கொட்லாண்டிலே வாழ்கிற மக்களை தனி இனமாக மதித்து வில்லியம் வாலஸுடைய போராட்டத்துக்கு பிறகு அந்த மக்கள் இன்று ஒரு ரெஃபரண்டத்துக்கு போகிறார்கள். அந்த ரெஃபரண்டத்தை செய்யக்கூடிய பக்குவத்தை பிரித்தானியா வைத்திருக்கிறது. இதே மாதிரியான நிலைமையை அங்குள்ள ஸ்ரீலங்காவில் மக்கள் தமிழ் மக்களை தனி இனமாக சுதந்திரமான மனிதர்களாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அப்படி பார்த்தால் இந்த வாய்ப்பங்க வழங்கப்படும் என்று தெளிவாக கூறுகிறார். இத்தனை தெளிவான விடயங்கள் இருந்தாலும் கூட பிரித்தானிய தமிழர் பேரவை ஒரு இணக்க அரசியலை அல்லது ஒரு இணக்கப்பாட்டு அரசியலை நாடி போகிறது என்று விமர்சனம் சொல்கின்றவர்கள் முன்வைக்கின்றார்கள். அது உண்மையா? இணக்கப்பாட்டு அரசியல் என்றால் என்ன? இணக்கத்துக்கு போக வேண்டும், அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு ஏதோ ஒரு வகையில் இணங்கி அல்லது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை திணிக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளோடு இணைந்துதான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும், அதிலே ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவோடு நீங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. உண்மையாது? சர்வதேச தளத்திலே பிரித்தானிய தமிழர் பேரை எடுத்த எத்தனையோ நகர்வுகள், 1-2 அல்ல, பல்வேறு நகர்வுகள் இன்றைக்கு இந்த நாட்டில் ஊடகங்கள் இந்திய நாடுகளில் பல நாடுகளை எங்கள் பக்கம் திருப்பியது. சர்வதேச அரங்கம் என்று சொல்லும்போது பல்வேறு அரங்கங்களில், குறிப்பாக UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே 2008ஆம் ஆண்டு காலம் இந்த நிர்மலன் தான் அங்கே இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்தவர். அதுக்கு பின்னாலே மிக கடுமையாக உழைத்தவர். அப்படியான ஒரு நபர் அப்போ இவ்வளவு வேலைத்திட்டங்களை கொண்டு இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு மீள முடியாத நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிற பிரித்தானிய தமிழர் பேரவை எந்த தனிநபருக்கும் அல்லது எந்த அமைப்புகளையும் விட குறைந்த செயற்பாடுகளை இலங்கைக்கு எதிராக செய்யவில்லை. ரைட்? மிகவும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருப்பதால் தான், மிகவும் உயர்ந்தபட்ச நெருக்கடியை கொடுப்பதால் தான் இன்று இலங்கை அரசுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தலையடியாக இருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு தடை செய்யப்பட்ட 16 அமைப்புகளில் பிரித்தானிய தமிழர் பேரையும் முக்கியமான ஒன்று. தெரிந்த விடயம், அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் பிரித்தானிய தமிழர் பேரவை மட்டுமல்ல, கூடுதலாக பொதுவான அனைத்து அமைப்புகளுமே, தேசியம் சார்ந்து இயங்குகின்ற எல்லா அமைப்புகளுமே தடை செய்யப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது, தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இது குறித்து தொடர்ச்சியாக பிரித்தானிய தமிழர் பேரவை சார்ந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் அல்லது அது குறித்து தொடர்ச்சியான கருத்துகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எதிராக ஏன் என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. என்றால் இது ஆரம்பிக்கப்பட்டது பிரித்தானிய தமிழர் பேரவை விடுதலை போராட்டத்தினுடைய காலகட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைய நாளிலேயே ஒரு தேவைக்காக, பிரித்தானிய தமிழர் பேரவையுடைய தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இன்று ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில், அதுவும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரித்தானிய தமிழர் பேரவை மிகவும் வேகமாக இயங்க வேண்டிய அல்லது மக்கள் சார்ந்து இயங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மீது தொடர்ச்சியான இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயம் என்பது
உண்மையில் தமிழ் மக்களாக இருக்கின்றவர்களுக்கு அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாகத்தான் நோக்கப்படலாம் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நாங்கள் நிறைய மக்களோட இறங்கி வேலை செய்கிறாங்க. நாங்கள் தனியாக ஊடகம் மட்டுமல்ல, பல்வேறு தளங்களில் மக்களோட இறங்கி வேலை செய்கிறாங்க. நீங்கள் அடுத்த விஷயங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் அதை சொல்லுகிறேன். அந்த அவர்களுக்கு தெளிவான அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எங்களுடைய வர 2009க்கு பிறகு வந்த தொய்வை நீக்கியது பிரித்தானிய தமிழர் பேர். இங்கே பல தனிநபர்களோ அல்ல சிலர் அதை கைவிட்டு பின்வாங்கிய போது தொடர்ச்சியாக இடையறாது நம்பிக்கை கொடுத்து பல்வேறு நகர்வுகளை செய்து கொண்டு வந்தது. குறிப்பாக அந்த இடத்தில் வைத்து பாராளுமன்ற சதுக்கத்தில் வைத்து 2009 அந்த அழிவுகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த எவிடன்ஸ் கலெக்ஷனை அன்றைய தொடங்க என்றால் எங்களுக்கு தெரியும், இது எங்களுடைய மக்களுக்கு ஒரு நீதியை கொண்டு வரணும். இந்த இறந்த மக்கள், அழிவுக்குட்படுத்தப்பட்ட மக்கள் வீணானவர்கள் அல்ல. அவர்களுடைய ஒவ்வொருவருடைய இழப்புக்கும் நாங்கள் நீதி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று தொடக்கம் அந்த இடத்தில் வைத்து நாங்கள் தரவு திரட்ட துவங்கினாங்க. அது மட்டுமில்லை, பல்வேறு கேம்பெயின்களை செய்திருக்கிறோம். குறிப்பாக ஆதி இளையவன் எங்கே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே என்ற கேம்பெயின் இன்றைக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாத நெருக்கடியை கொடுத்துருக்கிறது. அதே நேரத்தில் அன்லாக் த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்பது அந்த உள்ளே அடைக்கப்பட்ட மக்களை விடுவிக்கிறது துணை செய்தது, சர்வதேச ரீதியாக பிக்கப் பண்ணியது. இப்படி தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ற அந்த வார்த்தை பதத்தை அன்றே பிரித்தானிய தமிழர் பேரை தான் முன்னுக்கு வைத்து தொடர்ச்சியாக அதுக்கான செயல் திட்டங்களை செய்து கொண்டு வந்தது. இவ்வளவு செய்து கொண்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சில ஊடகங்கள் அல்ல ஒரு சில தனிநபர்கள் அல்ல, அவர்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய விமர்சனங்களில் ஆக்கபூர்வமானதை நாங்கள் எடுத்துக்கொண்டு திருந்துவோம். ஆனால் அப்பட்டமான பொய்ப்பிரச்சாரம் அல்லது அப்பட்டமான காழ்ப்புணர்வுகள், தனி மனித சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொய்யான விஷயங்களை நாங்கள் கருத்துக்களை எடுக்க. இது ஒரு தனி மனிதர் சார்ந்த பிரச்சனைகள் தான் சொல்றீங்க இப்படியாக. நிச்சயமாக, அதாவது சிலருக்கு இப்போ உங்களை இந்த ஊடகத்தை பற்றி விமர்சனங்கள் இருக்குது, வெவ்வேறு ஊடகங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்குது, பிரித்தானிய தமிழர் பற்றி விமர்சனங்கள், வெவ்வேறு பல அமைப்புகளை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இல்லாத பல அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. அதாவது மக்கள் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரே ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது. நாங்கள் தனிநபர் விமர்சனங்களுக்கும் போவதில்லை, அல்லது எந்த அமைப்பையும் நாங்கள் தாக்குவதில்லை. எங்களுடைய பணி, எங்களுடைய பொது எதிரி என்பது ஒரே ஒரு ஆள் தான், இலங்கை அரசாங்கம். தனியாக ராஜபக்ச மட்டுமில்லை, இலங்கை அரசுக்கு எதிரான சகல நகர்வுகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக வேலை செய்வோம். உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்வோம் என்பதில் அடுத்தடுத்து பல நகர்வுகளை செய்திருக்கிறோம். ஆகவே இன்று இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கின்ற கருத்து நிச்சயமாக அது அதிலே குறிப்பிடப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய செய்தியாக பிரசுரித்திருக்கின்ற விடயம் நிச்சயம் பிடிஎஃப்ஐ அது பாதிக்கிறது என்பது உண்மை. அவ்வாறு இருக்கிற பொழுது அதற்கு எதிராக சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கை அல்லது மறுப்பறிக்கை ஏதாவது நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மறுப்பறிக்கை ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும், அதாவது ஏற்கனவே அவர்களுக்கு மறுப்பறிப்பை அனுப்பி அதனை எங்களுடைய வெப்சைட்லையும் போட்டுக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த புலம்பெயர் மக்கள் சம்பந்தமாக இந்த புலம்பெயர் நாட்டிலே இருக்கிற புலம்பெயர் மக்களாக தான் நாங்களும் இருந்து வேலை செய்கிறோம். பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுடைய குரலாக நாங்கள் எதிரொலிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இங்கே சொல்லுகிறோம். நாங்கள் அவர்கள் மீது எதையும் திணிக்கவில்லை. புலம்பெயர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமா பாதிக்கப்பட்டு 80களுக்கு முதல் இருந்த நிலைமை வேறு. 80களுக்கு பிறகு புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு சைசபிள் மெஜாரிட்டி, அதாவது கணிசமான மக்களாக வந்ததும், புலம்பெயர் மக்கள் தங்களை மீள ஒருங்கிணைச்சு கொண்டு இன்ஸ்டிடியூஷனாக மாறியதும், இன்று அது புலம்பெயர் மக்களுடைய அரசியல் என்பது ஒரு டாஸ்போரா அரசியலுக்கு முன்னுதாரணம் இருப்பது உண்மை. புலம்பெயர் மக்கள் அந்நியமானவர்கள் இல்லை, நாங்கள் தான் ஈழத்தமிழர்கள். ஈழத்தமிழர்களும் எங்களை உறவு எல்லாரும் அங்கிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த அடிப்படையில் நாங்கள் புலம்பெயர் மக்கள் பலமாக ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. அதிலே ஏன் இந்த குழப்பங்களை கொண்டு வருகிறார்கள்? ஒற்றுமையாக பலமான ஒரு அமைப்பை அல்லது அமைப்புகளை சிதைப்பதில் இவர்களுக்கு, இந்த தனிநபர்களுக்கு என்னதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறார் என்ற கேள்விகளை தமிழ் மக்கள் அவர்களையும் கேட்க வேண்டும். ஏன் இந்த பொய்ப்பிரச்சாரம்? அதாவது நாங்கள் எத்தனையோ விஷயங்களை போட்டிருக்கிறோம். இலங்கை அரசுக்கு எதிரான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பிரசுரிக்க பல்வேறு ஊடகங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஓரிரு ஊடகங்கள் மட்டும் அதை பிரசுரிப்பதில்லை. ஏன்? இந்த மாதிரி செய்திகளை முன்னெடுத்து கொண்டு பிரித்தானிய தமிழர்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் ஆழமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனதில் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். UN Panel of Experts அன்று, அதாவது 2010ஆம் ஆண்டு அந்த Panel of Experts ஆதாரங்களை திரட்ட சொல்லி கேட்டபோது
பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு நம்பி பல மக்கள் எங்களுக்கு தேடி வந்தும் அல்லது நாங்கள் போன இடத்துல தரவுகளை தந்தார்கள். அதை தொகுத்து நாங்கள் அன்றைக்கு யூஎன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். அதுவும் கணிசமான பாதிப்பை ஏற்படுது. இன்றைக்கு டாஸ்பராவில் இருந்து போன அமைப்புகளிலிருந்து கொடுத்த விஷயங்களே பாரதூரமான விஷயங்கள் அந்த யூஎன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பப்பட்டது. அது அவருடைய முடிவெடுப்பதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சரி, அன்றுள்ள நம்பிக்கை இன்றும் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் அந்த செயல்பட்டதை நாங்கள் பிறகு கதைக்கலாம். நம்பிக்கையோடு எங்களிடம் வந்து தருகிறாள். அந்த நம்பிக்கையை கட்டி இருக்கிற பிரித்தானிய தமிழர் பேரவை இதனை சிதைத்து உருக்குலைப்பதில் இவர்களுக்கு என்ன தீவிரமாக உங்களுடைய கருத்து என்பது ஒரு நம்பிக்கையான ஒரு பயணத்தில் ஒரு தனிநபருடைய தாக்குதல் அல்லது தனிநபர்களுடைய விமர்சனம் தான் இதிலே முன்னிலை பெறுகிறது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் நேரடியாக அழைப்பிலே நேர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று விளைகிறோம். நேர்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சார்ந்த ஒரு விடயம் இருந்தால் இந்த விடயம் தொடர்பாக மட்டும் நீங்கள் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு களத்தை இன்றைய நிகழ்காலம் உங்களுக்கு தருகிறது. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நேரடியாக நீங்கள் தொலைக்காட்சியினுடைய திரையிலே பார்க்க முடியும். பார்த்து நீங்கள் நேரடியாக அழைத்து குறிப்பிட்ட அழைப்புகளுக்கு மட்டும்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துர காத்திருக்கிறோம். முந்தி வருகின்ற 3 அல்லது 4 அழைப்புகளை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று விளைகிறோம். ஆகவே நிச்சயமாக நேரடியாக உங்களுடைய கேள்விகளை மட்டும் நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, பிரித்தானிய தமிழர் பேரவை இவ்வாறு நீண்ட காலமாக செயற்பட்டு கொண்டு வருகிறது. இதிலே ஒரு தொடர்ச்சியான ஒரு நம்பிக்கையான ஒரு பயணம் இருப்பதாக சொல்கின்றீர்கள். இதிலே மேற்கத்திய நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக பிரித்தானிய தமிழர் பேரவை செயற்படுகிறது என்ற ஒரு கருத்தும் அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையா? உண்மையிலேயே மேற்கத்திய உலகுக்கு தலையீடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் பிரித்தானிய தமிழர் பேரவை தான் அதில் முன்னணிக்கும். ஏனென்றால் பலருடைய கருத்துகள் தங்களுடைய கருத்துக்களாயும் தங்களுக்குள்ளே விவாதிப்பதாயும் தமிழ் மக்களுக்குள்ளேயே சண்டை பிடிப்பதாயும் அல்லது விமர்சிப்பதாயும் அல்லது தமிழ் மக்களை மொபிலைஸ் பண்ணுவதாக மட்டுமே இருக்கிறதாக தவிர அது தமிழ் மக்களை கடந்து ஏனைய தமிழ் மக்கள் ஏனைய மக்கள் வெளிநாட்டு தமிழ் அதாவது இந்த நாட்டில் ஏனைய மக்கள் அல்லது வெளிநாட்டு மக்களை ரீச் பண்ணுவதற்கான முயற்சியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கார் என்பதை நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கும். அது தேவை. ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் ஆயுத ரீதியான ஒரு பலத்தை இழந்திருக்கிறோம். டிஃபெக்டோ ஸ்டேட் என்ற ஒரு பலமான ஒரு கட்டுமானத்தை இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் உலக நாடுகளை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய மக்களை மொபிலைஸ் பண்ணணும். எதற்கென்று சொன்னால் ஏனைய மக்களை எங்கள் பக்கம் திருப்பதற்கு, ஏனைய மக்களில் நியாயமானவர்களை எங்கள் பக்கம் திருப்பதற்கு. அது மட்டுமல்ல, அந்தந்த நாட்டு அரசாங்கங்களை அழுத்தம் போட்டு எங்கள் பக்கம் திருப்பதற்கு அந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு சோகம் உங்களுக்கு வடிவத்தை நாங்கள் ஏற்கனவே இதில் விவாதித்திருக்கிறோம். சோகத்திலே ஆரம்பத்திலே இந்த நாட்டு கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் ரெசெஷன் இருந்த நேரத்திலே இங்கே இருந்து பல கம்பெனியை அழைத்து சென்று அங்கே தங்களுடைய முதலீட்டு திட்டங்களை செய்கிறதுக்கான ஆர்வம் தான் அந்த பின்னணியில் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மூலம் குறிப்பாக மக்களை அணி திரட்டி குறிப்பாக அந்தந்த எம்பிகளுக்கு கூடாகவும் ஊடகங்களுக்கு கூடாகவும் சரியான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியில் கொண்டு வந்தும் இந்த நாட்டினுடைய பிரதமர் தவிர்க்க முடியாமல் தன்னுடைய விஷயத்தை மாற்ற வேண்டி நிகழ்ச்சிகளில் தன்னுடைய விஷயத்தை மாற்ற வேண்டியும் இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச சுயாதீன விசாரணை கேட்பேன் என்று சொல்ல வைத்ததும் பிரித்தானிய தமிழர் பேரவை. ஏனைய அமைப்புகளும் இருக்கின்றன. முக்கியமாக இதை ஒருங்கிணைத்து சரியான முறையில் தெளிவாக அழுத்தத்தை பாவித்தது பிரித்தானிய தமிழர். விரும்பி இந்த அரசாங்கம் மாறவில்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் இந்த கேள்வி எனக்கு சற்றே ஒரு சங்கடமாக இருக்கிறது. இதிலே பொதுவாக இருக்கின்ற கேள்விகளை நேரடியாக கேட்பது வழமை. அதிலே கேட்டுக்கிறேன். வந்திருக்கின்ற அழைப்பிலே வந்திருக்கும் நேரை யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? நான் கமல்நாதன் குரேரிலிருந்து பேசுறேன். சரி, நேரடியாக உங்களுடைய கேள்வியை முன்வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நாங்க சொல்றேன்னு சொன்னா எங்க சார்பா பேசுறதுக்கு ஆர்வம் நல்லவர் வேணும். யார் பேசுறது முக்கியம் இல்லை. யாராவது ஒரு ஆள் விஷயம் தெரிஞ்சவர் எங்களை நாட்டு பிரச்சனைகள் இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் தெரிஞ்ச ஒரு ஆள் பேச வேணும். அதுக்கு தமிழ் பேரவை நேற்று கூடி அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் சார்பாக. ஸோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். சரி, அது உங்களுடைய கருத்து. என்ன விடயத்தை நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களா? எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட பேசுறதுக்கு
ஒரு நல்ல குழு தேவை. ம்ஹும். அது இவர் சார்பாக இருந்தா கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. சரி சரி யாராக இருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் தேவை. சரி, மிக்க நன்றி கமலநாதன் உங்களுடைய கருத்துக்கு. அதாவது ஒரு சரியான அமைப்பு என்பது தங்கள் சார்ந்த எமது தேசிய பிரச்சனை சார்ந்து பேசுவதற்கு அவசியம் என்று தன்னுடைய கருத்தை வைக்கிறார் கமலநாதன். இல்லை, நான் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது ஆழமானது, நீண்ட கால வரலாறுடையது, மிகவும் காம்ப்ளிகேட்டடானது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொடுக்க மறுப்பது அந்த ரீஜனல் சக்தி வாய்ந்த ரீஜனல் பவர் உட்பட உலக நாடுகள். இதிலே பிரித்தானிய தமிழர் பேரை நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு நீதியான தீர்வு என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தனியான இறமை உள்ள அரசை மீட்டெடுப்பது மட்டும்தான். அங்கே தான் சுபிச்சமும் பலமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு ஒன்றுகூடலிலும் இறுதியில் நாங்கள் சொல்லுவது தமிழரின் தாகம் தமிழர் தாயம். எங்களுடைய செயல்பாட்டாளர்கள் அவ்வளவு பேருடைய கனவும் என்றோ ஒரு நாள் நாங்கள் இலங்கையிலே தமிழீழத்திலே நாங்கள் ஒன்று கூடுவோம் என்பது. இங்கே சொல்லப்பட்ட இவருடைய அந்த கருத்து ஐயாவுடைய எங்களுடைய வைத்த நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக இருப்போம். சகல தமிழ் மக்களுடைய நம்பிக்கையும் பாத்திரமாக இருப்போம். என்றைக்கும் அந்த நம்பிக்கைக்கு ஒரு துளி கூடி நாங்கள் இடவராக இருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த வேலை திட்டத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோமே தவிர இதிலே எங்களுடைய தமிழ் மக்களை காட்டி கொடுக்கவோ அல்லது நீர்த்து போன எந்த அரசியல் தீர்வுக்கு நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம். சரி, அது உண்மையிலே அது நீங்கள் அவ்வாறு சொல்கிற பொழுது உண்மையிலே அப்படியான ஒரு பிடிப்பான ஒரு அமைப்பு நிச்சயம் அவசியம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆனால் அண்மையிலே வந்த செய்திகள் தான் அந்த பிரித்தானிய தமிழர் பேரை மீதான கேள்விகளை முன்வைக்கிறது. அதாவது இந்த தமிழீழ கொடி தொடர்பான ஒரு சர்ச்சைகள் அண்மையிலே வெளிவந்தது. அதை பிரித்தானிய அரசாங்கத்தோடு இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு என்பது கொடியை தவிர்க்கிற பொழுது ஏற்படலாம் என்பதற்கான ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். அதனை தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது இது தொடர்பாக புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்பு தொடர்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கின்ற கருத்து, இவை அனைத்தும் தான் இது நீங்கள் மேற்கத்திய நாடுகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக செல்கின்றீர்களா என்பது குறித்த ஒரு சந்தேக கண்ணோடு வருகின்ற ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது கேட்க வைக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பிரித்தானிய தமிழர் பேரவை அளவுக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு நெருக்கடியையும் அவர்களுடைய கடமையை தவறுவதை சுட்டிக்காட்டுகின்ற அமைப்புகளாக நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். நான் எல்லா அமைப்புகளுக்கும் மரியாதையும் அவர்களுடைய, ஆனால் எந்த அமைப்புக்கும் குறைந்த அளவில் பிரித்தானிய தமிழர் பேரவை இல்லை. இது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிந்தபடியால் தான் இன்றைக்கும் எங்களுடைய பணிகள் இன்றைக்கும் இடையறாது நடந்து கொண்டிருக்கிறதுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இதில் தனியே பிரித்தானிய தமிழர் பேரவையில் நாங்கள் எல்லா அமைப்புகளையும் சகோதர அமைப்புகளாக பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனால தான் நாங்கள் பார்க்குறோம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் ஒன்று திரட்டப்பட்டு ஒரு 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 அங்கமாக நின்று இந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வுக்கு நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த ஒற்றுமை வர வேண்டும். அது வராத பட்சத்தில் இந்த மாதிரியான தனிநபர்களுடைய தாக்குதலுக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போகக்கூடிய உள்பட்டு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். நிச்சயமாக. இதிலே இன்னும் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அழைப்பிலே யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? நாதன் ஹைவேக்கிலிருந்து வைக்கிறேன். சொல்லுங்கள் நாதன், விரைவாக உங்களுடைய கேள்வி, உங்களுடைய கருத்து விரைவாக சொல்லுங்கள். அதாவது எங்களை அமைப்புகளை பற்றி நாங்கள் கதைப்போம். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்றோம், எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன உரிமை இருக்குன்றதை தயவு செய்து நீங்க உலகளாவிய ஒரு பிரதான பத்திரிகைன்னு சொல்றதுக்கு அந்த பத்திரிகைக்கு என்ன தகுதி இருக்கு? நாங்கள் 2009 கொல்லப்பட்டு இவ்வளவு அழிக்கப்பட்டு கொண்டிருக்க எந்த குரல் கொடுக்காத இந்த பத்திரிகைகள் ஏன் நீங்கள் அமைப்பு பற்றி எழுதுவதற்கு என்ன தகுதி அவங்களுக்கு? அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. எந்த ஜனநாயக பத்திரிகை அல்ல, பணத்துக்காக என்கிற பத்திரிகைகள் தயவு செய்து இங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகை கதையை தயவு செய்து சொல்லாங்க. எங்க அமைப்பை பற்றி கதை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை.
சரி, மிக நன்றி நாதன் உங்களுடைய கருத்துக்கு. சரி, அவருடைய கருத்து, அதாவது இதிலே குறிப்பிடப்படுகின்ற விடயத்தை எடுத்துக்கொள்வது என்பது எந்த அளவுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. ஆனால் ஊடகங்களிலே வெளிவருகின்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. அது குறித்து நீங்கள் பதில் தர வேண்டிய, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை அமைப்பு சார்ந்து இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே புலம்பெயர் மக்களுடைய இணைவு தொடர்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை எந்தளவு தூரம் இதை ஏற்றுக்கொள்கிறது? இந்த தீர்மானம் தொடர்பாக பிரித்தானிய தமிழர், அதாவது அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் கூட பிரித்தானிய தமிழர் பேரவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது திரு கணா நிர்மலன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அங்கு சொல்லப்பட்ட விடயமாக நோக்கப்படுகிறது இல்லையா? அதாவது புலம்பெயர் மக்கள் அங்கு வருகின்ற தீர்வு தொடர்பாக அவர்கள் கூடுதலான பங்களிப்பை செய்து கொள்ள முடியாது, அதில் சம்பந்தப்பட்டுக் கொள்ள முடியாது என்பது பிரித்தானிய தமிழர் பேரவை நீங்களாக உண்மையிலே என்ன விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? அதாவது அவர் சொன்ன நோட்ஸ் இங்கே இருக்கிறது. போராட்டத்தில் விடுதலை புலிகள் பலமாக இருந்தபோது, பலமான குரலாக இருந்தது போல இன்று புலம்பெயர் மக்கள் தான் பலமான குரல் கொடுக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, ஏனெனில் அவர்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தமிழ் மக்களை பிரதிபலிப்பாக இவர்கள் அரசுக்கு கொடுக்கும் கடும் அழுத்தத்தின் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் தான் இன்று பல தமிழ் டயஸ்பரா, அதாவது புலம்பெயர் அமைப்புகள் பல இலங்கை அரசாங்கத்தின் தாக்குதலுக்குள்ளாகி இன்று தடை என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்க என்பதையும் அதில் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகள் மிக சாதுரியமாக அந்தந்த நாடுகளின் ஜனநாயக நீரோட்டத்தில் சேர்ந்து ஜனநாயக வழியில் போராட்டத்தை முன்னெடுக்கின்றன. ஆக இந்த நாடுகள் எங்களை தட்டி கழிக்க முடியாது, அடக்க முடியாது. டயஸ்பரா தான் இன்று ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸாக இருக்கிறது என்று இப்படியான பல்வேறு விஷயங்கள் அங்கே புலம்பெயர் மக்களுடைய பங்கு என்ன, பணி என்ன, எப்படி அதனை அவர்கள் ஆற்றுகிறார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். புலம்பெயர் மக்களுடைய பங்கு என்பது தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாத அம்சம். இன்று அங்கே குரல் இழந்த மக்களுடைய குரலாக துணிந்து நின்று குரல் எடுப்பது புலம்பெயர் மக்கள் தான். இன்று இந்த நம்பிக்கையில் தான் அங்குள்ள மக்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்குரிய தீர்வு என்ன என்று அவர்களிடம் கேட்டு நாங்கள் அவர்களுக்கு விருப்பமானதை நாங்கள் செய்கின்றோமே தவிர, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான கட்டிடம் இருக்கிறது. டயஸ்பரா தான் ஒரு தீவிரமான நிலப்பாட்டை எடுக்கிறது தமிழீழம் என்று. ஆனால் அங்கிருக்கிற மக்கள் அப்படி அல்ல, அவர்கள் வேறு தீர்வுகளுக்கு தயாராக இருக்கிறார்கள். இதனை உடைக்க வேண்டும். அதாவது டயஸ்பரா நிர்பந்தித்து அவர்களை செய்யவில்லை. அந்த மக்களுடைய கனவு ஏற்கனவே அந்த எங்களுடைய தாய மக்கள் 77ஆம் ஆண்டு தெளிவாக உறுதியாக ஒரு ரெஃபரண்டமாக பொதுஜன வாக்கெடுப்பாக கருதி தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய நாட்டின் நிலைமையை மீட்பதை அங்கே தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று அந்த நிலைமை அங்கே இல்லை. 6வது திருத்த சட்டம் பல்வேறு நடவடிக்கை இருக்கிறார். அதனை அந்த மக்கள் கலைக்க முடியாத இடத்துல நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது அந்த மக்களுடைய விருப்பமாக தான் இருக்கிறது. இன்றைக்கு இனிமேல் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துவது சர்வதேச நாடுகளின் தலையீடு வேணும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பான சூழலில் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை ஒன்று வேண்டும் ஒரு குறுகிய காலத்தில். அதே நேரத்தில் அப்படியான அவர்கள் மூச்சு சுவாசிக்கக்கூடிய நிலையில்தான் அவர்களுக்கு என்ன தீர்வு வேணும் என்பதற்கான ஒரு ரெஃபரண்டம் வேணும். அந்த ரெஃபரண்டத்திலே நாங்களும் பங்களிக்க வேண்டும். என்றால் நாங்கள் அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள், அங்கே இருக்க முடியாத இங்கே வந்தவர்கள். அந்த சவுத் சூடானில் நடந்த அதே மாதிரியான ரெஃபரண்டத்தை, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரெஃபரண்டத்தை எங்களுக்கு நடத்தி தாருங்கள் என்பதுதான் எங்களுடைய கம்பெனியுடைய அடிநாதம். அப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம். எங்களுடைய மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் வரைக்கும், எங்களுடைய கனவான தமிழீழம் என்பதை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டு செல்லும் வரைக்கும் பிரித்தானிய தமிழர் நேர்மையாக நிதானமாக இதிலே செயல்படும். சரி, மிக நன்றி. நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. தொடர்ந்தும் பல விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்காலத்திலே பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். காத்திருங்கள், இடைவெளியை தொடர்ந்து பேசலாம். நிகழ்காலம் நிகழ்ச்சிக்குள் மீண்டும் உங்களை அழைக்கிறோம். நிகழ்காலம் நிகழ்ச்சியில் இன்று பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம் ரவி. வணக்கம். சொல்லுங்கள், இன்று தொடர்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை மீது என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட
இத்தொடர்பில் தொடர்ச்சியாக நீங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இயங்குகின்ற பொழுது இப்பொழுது பொதுவிலே பேசப்படுகின்ற விடயம் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் தொடர்பான விடயம், சர்வதேச விசாரணை தொடர்பாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு மக்களாகியவர்களும் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதற்கான ஒரு குறிப்பிட்ட கால வரையறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற மாதம் வரைக்கும் அந்த கால வரையறை அமைந்திருக்கிறது. இதிலே பிரித்தானிய தமிழர் பேரவை எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது? அதாவது இதில் பின்னணியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்திலே பல பல குழப்பங்கள் இருந்தது. இந்த யூஎன் வந்து எதுவுமே செய்ய போகிறதில்லை, இது எங்களுடைய கண் துடைப்பு, இல்லை இனங்களிப்பு என்ற பதம் வரவில்லை, இனம் என்ற பதம் வரவில்லை. அது உண்மை. அதாவது இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ளே இருக்க செயல்பாடுகள் வந்து என்னதான் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் நாடுகள் தங்களுடைய அரசியல் சார்ந்துதான் வாக்களிக்கும். ஆனால் இன்று அது ஒரு யதார்த்தமாக வந்திருக்கிறது. பிரித்தானிய தலைவர்கள் தொடர்ச்சியாக இப்படி நடக்கும் என்று சொன்ன ஒரு விஷயம் இன்று யதார்த்தமாக வந்திருக்கிறது. இந்த விஷயத்திலே வந்து நாங்கள் இன்று 1,46,679 பேரை காணவில்லை, அன்அக்கவுண்டட் ஃபோன்னு சொல்லுகிறோம். உலகத்திலே அதை விட பல கொடுமைகள் எங்களுடைய மக்களுக்கு நடந்திருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று புலம்பெயர் நாடுகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்க முடியாமல் இந்தியாவுக்கு, மலேசியாவுக்கு, பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இது உலகளாவிய நிலையில் ஒற்றுமையாக பல அமைப்புகள் செய்ய வேண்டிய விஷயம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் என்பது எல்லாருக்கும் இன்று தெரிய வந்திருக்கிறது. ஆகவே அந்த விஷயம் எந்தவித தடங்களும் இல்லாமல் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதிலே இதில் இந்த காலகட்டம் என்பது 2002ஆம் ஆண்டு பிப்ரவரியிலிருந்து 2011 நவம்பர் வரையும் என்று இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டம் என்பது பல விதமான மனித உரிமை மீறல்கள் மற்றது இம்மையிலே இன அழிப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ளே நடந்திருக்கிறது. இதனை சரியான முறையில் ஆவணப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு படிவத்தை உருவாக்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் செயல் திட்டங்கள் தொடங்கியிருக்கின்றன. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு படிவத்தை உருவாக்குகிறீர்கள். அங்கு முக்கியத்துவப்படப்படுகின்ற விடயங்கள் என்ன? அந்த படிவத்திலே அவர்கள் அனுப்புகின்ற பொழுது ஏதோ ஒரு முக்கியத்துவம் சார்ந்துதான் அந்த விடயத்தை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்? அதாவது அது அந்த படிவத்திலே முதலாவது வந்து இது இந்த நாங்கள் கேட்கிற அவர்களிடம் இந்த படிவத்தை நிரப்புவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் நேரடியாக கையளிக்கலாம். அங்கே இமெயிலும் இருக்கிறது, போஸ்டல் லெட்டர்ஸும் இருக்கிறது. இல்லாவிடில் நாங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்போ அதுக்கு அவர்களுடைய அனுமதியை கோருகிறோம். அந்த விடயத்தில் வந்து படிவம் நிரப்புவதற்கு ஒரு ஒரு மெத்தடாலஜியை உருவாக்கியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல விஷயங்களை எங்கள் மக்கள் மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய பாதிப்புகளில் தாங்கள் முக்கியம் என்று கருத மட்டும் சொல்கிறார்கள் விட பல விஷயங்கள் தொடர்ச்சியான இடப்பெயர்வு, பல்வேறு தாக்குதலில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார். அது முழுக்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஒழுங்குமுறையாக வகைப்படுத்தியிருக்கிறோம். உதாரணமாக சம்பந்தமில்லாத விஷயங்கள் கூட அவர்கள் பார்த்துருக்கிறார்கள். அப்போ அது அந்த படிவத்தின் 3வது அம்சமாக வருகிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களோட தொகுப்பு என்பது நாளைக்கு நாங்கள் அவற்றை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சமரியை பார்க்கும்போது, உதாரணமாக ஒயிட் ஃபிளாக் சம்பந்தப்பட்ட ஒரு வெள்ளை கொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்களுக்கு சில சாக்கியங்கள் இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்டவர்களுடைய தொகுப்பு ஒன்றையும் நாங்கள் செய்து பிடிஎஃப் தன்னுடைய சப்மிஷனாக செய்யவிருக்கிறது. அப்படி பல்வேறு விஷயங்கள் தொகுத்து கொடுக்க வேண்டிய சப்மிஷனும் இருக்கிறது. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நாங்கள் எப்படி இந்த வடிவம் என்பது ஒரு இன அழிப்பை நோக்கமாக கொண்டது என்பதை எங்களுடைய சப்மிஷனில் இருக்கும். சரி, பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, பேசிக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கள்? எங்கிருந்து? நான் பிரான்ஸ்ல இருந்து மிஸ்ஸஸ் பபி கதைக்கிறேன். சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் பபி, உங்களுடைய கருத்து, நேரடியான கேள்வி. எஸ், இப்போ நான் என்ன கேட்டா, இப்போ நீங்க கேள்வி தானே கேட்க சொன்னீங்க. ஆமா, கேளுங்கள். ஓகே, என்னுடைய கேள்வி, என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு 57 years old. நான் எஸ்டேட்ல எஸ்டேட் எல்லாம் படிப்பிச்சேன். இப்ப பிரான்ஸ்ல புலம் பெயர்ந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சரியா 29 வருஷம். ஆமா. என்னுடைய கேள்வி, இப்ப 2 பேருக்கும் வணக்கம். என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த இந்தியா உதவி செய்யும் என்ற நோக்கம் எங்களை இலங்கை தமிழர் மத்தியில் எல்லாரிடமும் இருக்குது. அது உண்மையா நடக்குமா என்பது என்னை பொறுத்தவரையில் அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் நான் உங்களை இருந்தாலும் வந்திருக்கிற அந்த பெரியவரிடம் கேட்கிறேன், அது நடக்குமா? இப்ப இந்த நியூஸ் பேப்பர்ல வந்தது மட்டும் இல்லை,
ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிடுறவை. ஆனால் நான் அன்றில இருந்து இந்த வரைக்கும் சொல்றேன், இந்தியாவின் உதவி என்றைக்குமே அரசாங்க ரீதியில் கிடைக்காது. கிடைக்குமா என்பது உங்களுடைய கேள்வி. நன்றி மிஸ்ஸஸ் பாபி, நீங்கள் இணைந்து கொண்டமையில் மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள், அதாவது இது ஒரு விடயம் தாண்டி நாங்கள் நிற்கிறோம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இந்தியாவிலே தான் திரு கணா நிர்மலம் கூட தன்னுடைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே உரையாற்றியிருக்கிறார். இந்தியா இதிலே சம்பந்தப்படுமா, கிடைக்குமா? இதில் ரெண்டு விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கணும். ஒன்று இந்தியா உதவி செய்யுமா என்று சொன்னால், நாங்கள் இந்தியா தடை செய்யாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவோம். ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதில் எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு இந்தியாவை குற்றம் சொல்ல வேண்டிய தேவை எங்களுடைய புலம்பெயர் மக்களுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு கட்சி சார்ந்தது அல்ல, ஒரு 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 குறிப்பிட்ட நபர்களுடைய அல்லது அங்கே ஆழமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களோட பிரச்சனை எடுத்து செல்லப்படவில்லை. அந்த மக்களுக்கு எங்களுக்கு நடந்ததில் எதுவுமே தெரியாது. அது எங்களுக்கு எந்த நாட்டு மக்களுக்கும் மக்களான உறவு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். இந்த போராட்டம் வெல்வதற்கு இந்தியா தமிழ்நாடு தவிர்த்து பேச தமிழ்நாடு இன்றைக்கு எங்களுக்கு பலமான ஒரு உறுதியான தளமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களையும் கேட்டிருக்கிறோம், தமிழ்நாட்டு அமைப்புகளையும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் வைத்து இந்தியாவின் கொள்கையை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டுக்கு வெளியில் உள்ள ஒரு எங்களுக்கு விரோதம் இல்லாத, உதாரணமாக ஆந்திரா போன்ற ஸ்டேட்டுகள் அதுகளுக்கு இல்லை, அப்படியான இதுகளில் படிப்படியாக எங்களுடைய மக்கள் பட்ட துன்பங்களையும் அவர்கள் வேண்டுவதையும் நீங்கள் எடுத்து சென்று அட்வொகேட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த விஷயங்களை அவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்ய முயற்சிக்கிறோம். இந்தியா என்பது ஒரு ஸ்பாய்லராக எங்களுடைய தாய கனவுக்கு ஒரு தடங்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக சில விஷயங்கள் நாங்கள் செய்தே ஆக வேண்டும். விரும்பாமலோ நாங்கள் அந்த மக்களை வென்றெடுப்பது, அந்த மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்க என்றால், உலக நாடுகள் குறிப்பாக மேற்குலக நாடுகள் கூட இந்தியாவை தாண்டி எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை, இந்தியாவுக்கு மீறி சில விஷயங்களை எங்களுக்கு என்ற ஒரு சரியான உறுதியான தீர்வை கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடும். அதான் இன்றைக்கு இருக்க இந்த யதார்த்தம். அப்படியான சூழ்நிலையில் இந்தியாவுக்குள்ளே இதே ஒரு சர்ச்சையாக எங்களுக்கு நடந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது. பிரித்தானிய தமிழர் பேருக்கு மட்டுமில்லை. அது ஒன்று, அதை நாங்கள் மறக்கக்கூடாது என்றால் ஒரு தீர்வை இந்தியா கூட இனி திணிக்க விடக்கூடாது. அதனாலும் இந்த மேற்கத்திய நாடுகளோடு நீங்கள் அவர்களுக்கு நாங்கள் எமது பணி சார்ந்த விஷயங்களை அல்லது எமது தீர்வு சார்ந்த விடயங்களை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நீங்கள் முதலே குறிப்பிட்டீர்கள். ஆகவே மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவோடு அணுகித்தான் செல்ல வேண்டும் என்று அழுத்தங்களை பிரயோகிப்பதாக சொல்லப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் இங்கே இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னு சொன்னால், கடந்த எங்களுடைய பார்வையில் கடந்த இந்த சர்வதேச ஒழுங்குகள் மாறிய பின்னர் இந்த நேர்ச்சி திறல் ஐக்கிய நாடுகள் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புக்குள்ளே அமெரிக்கா எடுத்த அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு சில நெருக்கடிகளை சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று அதாவது 83 இந்தியா ஒரு பிராந்திய பிரச்சனையாக கையாண்ட விஷயத்தை இப்போது அது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடாக இருக்குமா தெரியவில்லை. ஆனால் இந்த மேற்குலக நாடுகளுடைய இந்த இதுவும் இந்தியாவும் இந்த விஷயத்தை எப்படி கையாளப் போகின்றது என்பது இன்னும் தெளிவான ஒரு வடிவம் எடுக்கவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள் இந்த விஷயத்தை நகர்த்த வேண்டும். இந்தியாவுடைய சமூக அமைப்புகள், ஜனநாயக இணைய அமைப்புகள் மத்தியில் இதை ஒரு பேசுபொருளாக கொண்டு வரணும். இன்று அது பேசுபொருளாக இல்லவில்லை. சரி, அங்கே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக ராஜீவ்காந்தியோட சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இது பார்க்கப்பட்டு தம் மக்கள் அளிக்கப்படுவதை ஏதோ ஒரு விதமாக கண்ணு காணாத விதமாக இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு கடமை இருக்கிறது. பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகளுடைய விதத்தில் இது தனியாக ஒரு கட்சி அல்ல, பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே சென்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. வேலை செய்யும்போது மாற்றங்கள் தெரிகிறது. அதை செய்யாமல் விட்டுக்கொண்டு இல்லை இந்தியாவுக்கு நாங்கள் போகவில்லை, தேவையில்லை, நடக்காதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு வேலை செய்யும்போது பல்வேறு மக்களின் மனதை நாங்கள் வென்றெடுக்க இந்தியா என்ற நாடுக்குள் சென்று அங்கு மக்கள் மத்தியிலே இணைந்து மக்கள் மத்தியிலே ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் பிரித்தானிய தமிழர் பேரவை உறுதியாக இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்து. வந்திருக்கின்ற அடுத்த நேயர் யாரோடு பார்க்கலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க, எங்கிருந்து? என்னுடைய பெயர் தேவராஜா. நான் சவுத் கேட்ல இருக்கிறேன். நான் சொல்லுங்கள் மிஸ்டர் தேவராஜா, உங்களுடைய கருத்து, அதே போல நீங்கள் சொல்லுகின்ற கேள்வி விரைவாக சொல்லுங்கள்.
நான் இந்த நாட்டுக்கு 1957 ஆண்டு வந்த நான். 1956 கோல்ஃபேஸில் நடந்த சத்தியாகிரகத்தை பார்த்தவன். எனக்கு முன்னம் உங்களுக்கு ஒருத்தர் கதைச்சவர் என்னென்றால், ஒரு ஆள் அரசாங்கத்தோட போய் கதைக்க வேணும் என்று. அந்த 1956 நடந்த சத்தியாகிரகத்தில் அரசாங்கத்தில் உள்ள 49 பேர் வந்து சத்தியாகிரகம் கோல்ஃபேஸில் செய்தவ. செல்வநாயகம், வன்னியசிங்கம் அவரோட சேர்ந்த ஆக்கள் எல்லாரும் வந்து சத்தியாகிரகம் செய்த ஆக்களை பண்டாரநாயக்க அதுல நின்று அவற்ற மினிஸ்டர்ஸ் நின்று அவ்வளவு பேரையும் உருட்டி கோல்ஃபேஸ்லயே அடிச்சவ. ஆகவே கேட்க வருகின்ற கேள்வி என்ன கேள்வி என்றால், இதுக்கு முதல் சொன்னவர் அங்க போய் அதாவது எங்களுடைய ஆக்கள் ஒரு ஆள் கதைக்க வேணும் என்று, அங்க ஒரு தடவை எங்களுடைய ஆக்கள் கதைச்சு அங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல. நான் அந்த பிரச்சனையாலதான் நான் லண்டனுக்கு வந்தேன். நான் வரைக்கல கடற்கப்பல்ல வந்தாங்க. கிட்டத்தட்ட 49 பேர் வந்தாங்க. அங்க இருக்க முடியாதுன்னு வந்தவன் நான். 1957 ஆண்டு லண்டனுக்கு வந்தேன். ஆனால் அங்க சிங்கள ஆக்கள் நல்லவர் அவள் கூடாதென்று நான் சொல்லல. ஆனால் 2 தமிழனும் சிங்களவரும் ஒரு காலமும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். நன்றி திரு தேவராஜா, உங்களுடைய கருத்துக்கு. 1956 ஆண்டு வருகை தந்த ஒருவர் பேசுகிறார். அன்றே ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருந்துதான் இந்த புலம்பெயர் மக்களாக புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார் திரு தேவராஜா போன்றவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்றிலிருந்தே ஒரு டயஸ்போரா அல்லது புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு தாயகம் சார்ந்து இணைந்து செய்ய வேண்டிய அல்லது தங்களுக்கும் ஒரு உரிமை இருக்கிறது என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பது இந்த இடத்திலே கணிக்கப்படக்கூடிய. ஆகவே இதிலே அந்த ஊடகம் வெளியிட்ட செய்தி என்பது, அதை நீங்கள் குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கின்ற செய்தி என்பது, புலம்பெயர்ந்த மக்களுக்கு அதிலே உரிமை இல்லை அல்லது அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது குறித்ததாக வெளியிட்டிருக்கின்ற செய்திக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா. அந்த ஐயா சொல்றது அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய நெஞ்சில் வலியாக இருக்கிறது. அங்கே நின்று போராடிய மக்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத சுமை. அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் இந்த விஷயத்தை, இந்த வலியை மறக்க முடியாது. அவ்வளவு வலிகளுடன் தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வாழ்கிறோம். புலம்பெயர் மக்கள் எப்போவும் எங்களுடைய மக்களுக்கு உறுதியாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அந்த விடயத்தில் அவர்களுடைய குரலாக நாங்கள் இங்கே ஒலிப்போம். அந்த புலம்பெயர் மக்களுடைய குரலாக இங்கே ஒலிப்பதற்கு காரணம் அவர்களுக்கு நீதியான நிலையான தீர்வு வேணும் என்பதைத்தான். இந்த ஐயாவுடைய கருத்து மாதிரி இன்றைக்கு அதுக்கு பிறகு வந்தவர்களுக்கும் அதே சூழ்நிலை. ஆனால் என்னென்று சொன்னால் அதற்காக செயல்பட வேண்டும். என்னுடைய கருத்து எனக்கு வலிக்குதுன்னு நான் எனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கிறது அர்த்தம் இல்லை. அப்படித்தான் சிலர் இருக்கிறார்கள். அந்த வலியை மற்றவர்களுக்கு கொண்டு சென்று இதுக்கு எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. உலகத்தின் மனச்சாட்சியை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. எங்களுக்கும் மட்டுமல்ல, மூடிய அறைகள் மட்டுமல்ல, விவாதங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு மட்டும் இந்த விவாதங்கள் இடம்பெறுவது போதாது. ஏனென்றால் உலகம் எங்களுக்கு இது நடைபெறும் போது மறுபக்கம் திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த உலகத்தை திருப்ப வேண்டிய கடமை அமைப்புகளுக்கு, தமிழ் மக்களுக்கு, தனிநபர்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு மக்களுடைய அமைப்பாக இருக்கின்ற பிரித்தானிய தமிழர் பேரவை மீது ஒரு சர்வதேச ஊடகமோ அல்லது இந்தியா சார்ந்து இயங்குகின்ற ஊடகம் இவ்வாறு ஒரு தரக்குறைவான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி, அதாவது நீங்கள் சொல்லாத ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டால் அதற்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் எந்த ஊடகத்துக்கு மீதும் இதுவரைக்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முனைப்பட்டதில்லை. அவர்களுடைய கடமை, அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி வந்தால் பல ஊடகங்களுக்கு எடுத்திருக்க வேண்டும். இங்கேயே இது ஒரு பெரிய ஒரு ஊடகத்தை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இங்கேயே ஒரு தனிநபர்களாக எந்த மக்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டி இல்லாத, இப்போ பிரித்தானிய தமிழர் பேரவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது நானோ அல்லது ஒரு சின்ன குழுவோ அல்ல. அங்கே ஒரு அசம்பிளி இருக்கிறது. அது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு முடிவையும் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி தேவையில்லாத ஒரு தனிநபராக செயல்படுகிற இணையதளமும் இருக்கிறது. இங்கே அவர்களையும் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இப்படியான அவதூறுகளை தொடர்ச்சியாக திட்டமிட்டு
போராடுற அதாவது இன்றைக்கு சர்வதேச உலகத்திலே பிரித்தானிய தமிழர்கள் என்ற ஒரு முனைப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு செல்ல அமைப்பாக பலராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பை அடித்து சிதைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துடன் இருக்கின்ற ஒரு சில ஊடகங்களையும் எங்களுடைய மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இந்த போராட்ட அமைப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு குறியாக இருக்கிறது, உங்களுக்கு அதுக்கு பின்னால் என்ன அஜெண்டா இருக்குன்றதையும் கேட்க வேண்டும். சரி, மிக நன்றி திரு ரவி. நேரடியாக இணைந்து அது குறித்த விடயங்கள் இன்னும் பல விடயங்களை பேசலாம், கேட்கலாம். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளலாம். நேரம் எங்களுக்கு இடம் தரவில்லை. மிக்க நன்றி. இந்த வேளையிலும் நீங்கள் தீபம் தொலைக்காட்சியுடைய கலையகத்துக்கு வருகை தந்து இது குறித்த விடயங்களையும் மக்களுடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் பதிலளித்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்காலத்தில் பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கின்ற செய்தி தொடர்பாகவும் இன்றைய காலத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அது குறித்த சர்வதேச விசாரணை குறித்ததான சாட்சியங்கள் எவ்வாறு அனுப்பப்பட வேண்டும் அது குறித்ததான விடயங்களையும் நாங்கள் வருகின்ற நிகழ்காலம் நிகழ்ச்சியினூடாக அவ்வப்போது அவற்றை பார்க்க இருக்கிறோம். அதேவேளையில் சர்வதேச அளவிலே பேசப்படுகின்ற ஊடகங்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரணமாக மக்கள் மத்தியிலே அது பார்க்கப்படக்கூடிய ஊடகங்கள் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் அல்லது அது குறித்த விமர்சனங்கள் குறித்தும் அமைப்புகள் சார்ந்து இயங்குகின்றவர்கள் அல்லது அமைப்போடு இயங்குகின்றவர்கள் அது குறித்த தெளிவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது குறித்த விடயத்தை நாங்கள் நேரடியாக அமைப்பு சார்ந்தவர்களுடைய அனுமதியோடு நாங்கள் இணைந்து அந்த விடயத்தை இன்றைய நிகழ்காலத்திலே பேசியிருக்கிறோம் என்ற விடயத்தை மீண்டும் இந்த வேளையிலே நாங்கள் ஞாபகமூட்டி இன்னும் ஒரு நாளில் நிகழ்காலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.